ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து வினாடிக்கு 19,000 கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணன், இந்த நீர்வரத்து அதிகரிப்பு தொடர்பான கூடுதல் விவரங்கள். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு இன்று காலை 6 மணி நிலவரப்படி 19,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடகா அணைகளில் இருந்து 25,556 கனஅடி உபரி நீர் திறப்பால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 19,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை கர்நாடகா, கேரளா மாநிலத்தில் தீவிரமடைந்துள்ளது. இதனால் காவிரி நீர் பிடிப்பு பகுதிகளான குடகு, வயநாடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கர்நாடகா மாநிலத்தில் உள்ள கபினி முழு கொள்ளளவு அடியில் 84 அடியில் 83.44 அடி எட்டியுள்ளது. இதன் கபினி அணையில் இருந்து வினாடிக்கு 25,000 கன அடி உபரி நீரும் கிருஷ்ணராஜா சாகர் அணை தனது முழு கொள்ளளவான 124.80 அடியில் 106 அடியை எட்டியுள்ளது. இதன் காரணமாக கிருஷ்ணசாகர் அணையில் இருந்து 556 கன அடி தண்ணீரும் 2 அணைகளில் இருந்து மொத்தமாக 25,556 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று மாலை 4 மணி அளவில் வினாடிக்கு 10,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. தற்போது கபினி, கிருஷ்ணராஜா சாகர் அணைகளிலிருந்து கூடுதலாக உபரி தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளதால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து தொடங்கியது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி ஒகேனக்கலுக்கு 19,000 கன அடி நீர்வரத்து வந்தது. இதன் மெயின் அருவி, 5 அருவி, சினிபாஸ் உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் கொட்டியது. மேலும் காவிரி ஆற்றில் நீர்வரத்தை தமிழக, கர்நாடக எல்லையான பிலிகுண்டிலும் மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். மேலும் கர்நாடக அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட்ட தண்ணீர் இன்று மாலைக்குள் மேட்டூர் வந்து அடையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேடம், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணன்.